நீ திருப்பி கூட பண்ண நீ ஜால்ரா அடிக்காத நான் பேசிக்கிறேன் நீ இப்படி ஜால்ரா அடிப்பேன்னு சொல்லுவீங்க பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன பண்றான்ட்டு இந்த வீட்டுல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன முடிவு பண்ணி என்னை இவ்வளவு நேரம் வச்சிருக்காங்களோ அவங்க வச்சிருக்கட்டும். அவங்க முடிவு பண்ணி என்னை வெளியே தள்ளினா தள்ளட்டும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, என்னை பத்தி பேசுறதுக்கு மத்தவங்களுக்கு தகுதி இல்ல. பேச விடுங்கப்பா. பேச உரிமை இல்லைன்னு சொல்லி சரி சரி ஓகே. உன்னை பத்தி பேச உரிமை யாருக்குமே யார பத்தியும் பேச தகுதி கிடையாது. இதுக்கு மேல தாக்க முடியாது குருநாதா. சில பேர் பேசுற வார்த்தை எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒண்ணு நடந்தா அது பெரிய விஷயமா எடுத்து வச்சு பேசுறீங்கல்ல, இன்னொருத்தவங்களுக்கு நடந்தா அது பெரிய விஷயமா எடுத்து போய் பேச மாட்டீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பெருசா ஆக்க மாட்டீங்க. பெருசா ஆக்கினாலும் அது ஒரு விஷயமா எடுக்க மாட்டீங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? எந்த ஊடகம் காட்டுறதுல, எந்த பத்திரிகையும் போடுறதுல, நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அவர் ஏத்துக்கிறாரா தெரியல, ஆனா அவரும் சிரிச்சுட்டே நிறைய விஷயம் சொல்றாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொதுலையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன், அதே கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கேன், அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்னோட ப்ரொஃபஷனே அந்த லைன்ல நிக்கிறதா என் ப்ரொஃபஷன். உங்க ப்ரொஃபஷன்ல மத்தவங்க கீழ இருக்க முடியாதுங்க. நீ லோடு ஏத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏண்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தின்றத தாண்டி அத உன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல காட்டு. இங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு சரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்றது விஷயம் கிடையாது. நீ செஞ்சது சாதாரண குத்தம் இல்ல, தேச துரோகம். நான் எனக்கு இன்னொருத்தர் அந்த ஸ்பேஸ் தருவாங்க, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுவேன். சரியா? இல்ல இல்ல பாரு, தயவு செய்து இந்த இடத்துல நீ திருந்தவே மாட்டடா பாரு, அது ஹியூமன் நேச்சர். புரியுது மச்சான், என்ன கேட்டா வந்து மன்னிப்புன்றத தாண்டி அத உன்னுடைய ஆக்ஷன்ஸ்ல காட்டு. என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? சாவுங்கன்னு சொன்னாரு. யாராவது கேள்வி கேட்டாங்களா? யாரும் கேட்கல, யாருக்குமே பரவாயில்ல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நாங்க ஜாலியா அங்க இருக்கும்போது நீ சிரிச்சு ஒரு நாள் டக்குன்னா நான் உடனே கெட்டன் ஆயிட்டேன்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸ்பேஸ் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்க கூடாது. நமக்கு இருக்கணும் கண்ட்ரோல். வாழ்க்கையில இந்த கான்ஃபிடன்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? இன் ஜெனரலா வாட் இஸ் ரைட், வாட் மைட் நாட் பி ரைட்ன்றது தான் நான் அட்ரஸ் பண்றேன். புரியுதா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? தாண்டி அப்ப என்ன இன்சிடென்ட் எங்க எல்லாருக்கும் சொன்னாதான் தெரியும். அந்த இன்சிடென்ட் பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது.